Hi students, Profit and Lossல இன்னைக்கு part 2 வீடியோ பார்க்கலாம். இந்த part 2 வீடியோ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். பேசிக் லெவல் கிடையாது. ஓகேவா? பேசிக் லெவலை நம்ம part 1லயே முடிச்சிட்டோம். இந்த part 2ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளை நீங்க முதல் முறை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒண்ணுக்கு 2 முறை பாருங்க, கண்டிப்பா புரியும். இது கஷ்டமான கேள்வியா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா எப்படி பாக்குறதுன்ற மாதிரி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது எல்லாமே எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்ப கண்டிப்பா இது மாதிரி பார்த்துதான் ஆகணும். ஏன் அப்படி அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 2ல இருந்து 3 கேள்வி கேட்பாங்க, நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா அது மொத்த கேள்வியுமே ஈஸியா கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அதுல ஒரு கேள்வியாச்சும் இந்த மாதிரி ஓகேவா அட்வான்ஸ் லெவல்ல இருந்து கேட்பாங்க. அதையுமே நம்ம இன்னைக்கு வீடியோல முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பார்க்கலாம். ஏதோ ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க அந்த கேள்வி இப்பதான் முதல் முறை பார்த்திருப்பீங்க, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். கொஞ்சம் லெவல் அதிகமா தான் பார்க்க போறோம். புரியாத கேள்வி இன்னொரு முறை பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொத்த பொருட்களில் 80% 20% லாபத்திற்கும் மீதமுள்ள பொருட்கள் 30% நஷ்டத்திற்கும் விற்கப்பட்டால் மொத்த லாப சதவீதம் என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த கேள்வியை நிறைய மெத்தட்ல போடலாம். ஓகேவா? ஃபிராக்ஷன் மெத்தட்லயும் போடலாம், அலிகேஷன் மெத்தட்லயும் போடலாம், இல்ல பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு என்ன பண்ணலாம், பிராக்டிக்கலா யோசிச்சும் போடலாம். 3 மெத்தடுமே இங்க பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் மெத்தட் பார்த்துலாம். 80% பொருட்களை 20% லாபத்துக்கு வித்திருக்காரு, மீதி இருக்கக்கூடிய பொருட்களை 30% நஷ்டத்துக்கு வித்திருக்காரு அப்படின்னா அப்போ ஓவராலா அவருக்கு என்ன லாபம் நடந்திருக்கும், லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப 80% பொருட்களை பின்னமா மாத்தினா 4/5 சொல்லலாமா? 80% பின்னமா மாத்தினா 4/5. அப்ப இந்த 4/5 பார்ட்ஸ் ஆஃப் பொருட்கள் ஓகேவா, 4/5 பங்கு பொருட்களை 20% லாபத்துக்கு வித்திருக்காரா, அப்ப இன்ட்டு 20. ஓகேவா? அடுத்தது மீதி உள்ள பொருட்கள், அப்ப 5ல 4 பங்கு 20% லாபத்துக்கு வித்துட்டாருன்னா அப்ப மீதி இன்னும் எவ்வளவு இருக்குன்னா 5ல 1 பங்கு இருக்குமா? 5ல 1 பங்கு இருக்கும். ஓகேவா? இந்த 5ல 1 பங்கு பொருளை எப்படி வித்திருக்காரு அப்படின்னா 30% நஷ்டத்துக்கு வித்திருக்காரு. அப்ப நஷ்டம் அப்படின்றதுனால மைனஸ். ஓகேவா? அப்ப இன்ட்டு 30ன்னு பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணா இதுல ஓவராலா அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லலாம். ஒரு முறை 5 முறைங்களா, சாரி 4 முறையா, 4 5 20. ஓகேவா? ஒரு முறை 6 முறை. ஓகேவா? 4 4 16, 1 × 6 6 கழிச்சா நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 10%. அப்ப இதுல ஓவராலா அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா 10% ப்ராஃபிட். ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. இது பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் மெத்தட். இது ஓகேவா? இது ஃபிராக்ஷன் மெத்தட். இப்ப இதையே நம்ம பேசிக்கா புரிஞ்சு போடுறன்ற மாதிரி போடலாம். அப்படின்னா மொத்தமா எவ்வளவு பொருள் இருக்குன்னு அவங்க சொல்லல. அப்ப எண்ணிக்கையில நம்ம மொத்தமா 100 பொருள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். மொத்தமா எத்தனை பொருள் இருக்கு? 100 பொருள் இருக்கு. அந்த 100 பொருளோட காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய் எடுத்துக்கலாம். ஒரு பொருள் 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு போது 100 பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இப்ப அவர் எப்படி வித்திருக்காரு அப்படின்னா இதுல 80% பொருட்கள், அப்ப 100 பொருள் இருக்கு, அதுல 80% அப்படின்னா 80 பொருளா? அப்ப அந்த 80 பொருளோட காஸ்ட் பிரைஸ், ஒரு பொருள் 1 ரூபாய் தானே, அப்ப 80 பொருளோட காஸ்ட் பிரைஸ் 80 ரூபாய். அதை அவர் எப்படி வித்திருக்காரு அப்படின்னா 20% லாபம். அப்ப 80 ரூபாய்க்கு 20% அப்படின்னா 16 ரூபாய் லாபமா? இப்போ மொத்தமா எவ்வளவுக்கு வித்திருப்பாரு அப்படின்னா 96 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. மீதி உள்ள பொருட்கள் மீதி எவ்வளவு இருக்கு? 20 பொருள் தானே மீதி இருக்கு. 100ல 80 போயிடுச்சா, மீதி எவ்வளவு இருக்கு? 20 பொருள் இருக்கு. அப்ப இதை எப்படி வித்திருக்காருன்னா 30% நஷ்டத்துல வித்திருக்காரு. அப்ப இதனோட காஸ்ட் பிரைஸ்ன்றது ஒரு பொருள் 1 ரூபாய் அப்படின்னா 20 பொருள் 20 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாரு. இதுக்கு 30% நஷ்டம். 20 ரூபாய்க்கு 30% அப்படின்றது 6 ரூபாயா? 6 ரூபாய் நஷ்டத்துல வித்திருந்தா 14 ரூபாயில வித்திருப்பாரு. அப்ப பாருங்க, மொத்தமா அவரோட காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய். ஓகேவா? மொத்தமா அவரோட காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய். மொத்தமா அவர் எப்படி வித்திருக்காரு அப்படின்னா 110 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப ப்ராஃபிட் பாருங்க, 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னா 10 ரூபாய் ப்ராஃபிட். 100 ரூபாய்க்கு 10 ரூபாய்ன்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 10% ப்ராஃபிட். ஓகேவா? இது எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த மாதிரி கேள்வி ரிப்பீட்டடாவே கேட்கறாங்க. அப்ப இப்படி எடுத்தாலும் இது நம்மளோட புரிதல் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10%. ஓகேவா? இதுக்கு அலிகேஷன் மெத்தடும் இருக்கு. அலிகேஷனுக்கு எப்பவுமே மேல 2 ரவுண்ட். ஓகேவா? அலிகேஷன் நிறைய பேர் இது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படலாம், ரொம்ப புதுசா இருக்கும். அப்படி இருந்தா விட்டுடுங்க. இல்ல ஆல்ரெடி எனக்கு அலிகேஷன் தெரியும் அப்படின்னா அவங்க மட்டும் இந்த மெத்தட் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நீங்க பாருங்க,
ஃபர்ஸ்ட் 20% லாபத்துக்கு வித்திருக்காரு, அப்ப 120 ரூபாய்க்கு வித்திருப்பாருன்னு சொல்லலாமா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா 30% நஷ்டத்துக்கா, அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பாருன்னா 70 ரூபாய்க்கு வித்திருப்பாரா? இங்க 80% பொருள் வித்திருக்காரு, அப்ப மீதி எவ்வளவு இருந்திருக்கும்? இங்க 20% இருந்திருக்கும். அப்ப இதுக்கு நீங்க ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா 4:1 சொல்லலாம். இப்ப இங்க டிஃபரன்ஸ் பாருங்களேன், 50 ரூபாவா? ஓகேவா? இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 50 4:1 பிரிச்சோம் அப்படின்னா மொத்தமா 5 பங்கு, 5ஆல டிவைட் பண்ணா ஒரு பங்கு 10. ஓகேவா? அப்ப ஒரு பங்குன்றது இங்க இருக்கா 10. இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னா 120. இந்த ரெண்டு மதிப்புல 120ன்றது பெருசு. அப்ப 120 இருந்து 10 என்ன பண்ணிக்கணும்? கழிச்சீங்கன்னா கழிச்சா என்ன வரும் அப்படின்னா 110. அப்ப ஓவராலா பார்க்கும்போது அவர் எவ்வளவுக்கு வித்திருக்காரா? 110% வித்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு இங்க ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 10%. ஓகேவா? அலிகேஷன் நல்லா எல்லாமே தெரியணும். ஓகேவா? இந்த இடத்துல நடுவுல இந்த ரேஷியோ இதெல்லாம் என்ன பண்ணணும், இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு டைப் இருக்கு. ஓகேவா? 5 டைப் இருக்கு. 5 டைப் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அலிகேஷனை இந்த அளவுக்கு ஸ்பீடா போட முடியும். ஓகே. அடுத்தது அதே மாதிரியான கேள்விதான். மொத்த பொருட்களில் 70% பொருட்கள் 20% லாபத்திற்கும் மீதமுள்ள பொருட்கள் 10% நஷ்டத்திற்கும் விற்கப்பட்டால் மொத்த லாப சதவீதம் என்னவாக இருக்கும் சொல்லி கேட்கிறாங்க. அப்ப 70% பின்னமா எழுதுனா 7/10 சொல்லலாமா? இதை 20% லாபத்துக்கு வித்திருக்காங்களா? மீதி அப்படின்னா 10ல 7 பங்கு போயிடுச்சா, மீதி எவ்வளவு இருந்திருக்கும்? 10ல 3 பங்கு இருந்திருக்குமா? இதை எவ்வளவுக்கு வித்திருக்காங்கன்னா 10% நஷ்டத்துக்கு வித்திருக்காரா? அப்ப 10ன்னு எழுதிக்கலாமா? நஷ்டம் அப்படின்றத மைனஸ். ஓகேவா? ஒரு முறை, ரெண்டு முறை, ஒரு முறைக்கு ஒரு முறை போயிடும் இல்லையா? அப்ப 7 2 14, 14ல 3 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 11%. அப்ப இங்க ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 11%. ஓகேங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இதே மாதிரி நீங்களும் புரிதல் வச்சு போட்டு பாருங்க. அலிகேஷன் தெரிஞ்சா அலிகேஷன் வச்சு போட்டு பாருங்க. உங்களோட ஆன்சர் கரெக்டா 11% தான் வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே. அடுத்தது பாருங்க. பங்கஜ் 2 பைக்குகளை வாங்கினார். முதல் பைக்கை 24,000க்கும் இரண்டாவது பைக்கை 20,000க்கும் வாங்கினார். அவர் முதல் பைக்கை 20% லாபத்திலும் இரண்டாவது பைக்கை 30% நஷ்டத்திலும் விற்றார் அப்படின்னா மொத்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? சரி, நஷ்டம் எவ்வளவு ரூபாய்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சதவீதம் இல்ல, மொத்த லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கண்டுபிடிக்கலாமா? சரி, ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் பைக் எவ்வளவுக்கு வாங்கினாரு? 24,000க்கு வாங்கினாரு. அடுத்த பைக் எவ்வளவுக்கு வாங்கினாருன்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு வாங்கினாரு. இது ஃபர்ஸ்ட் பைக்கோட காஸ்ட் பிரைஸ், இது செகண்ட் பைக்கோட காஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பைக்கை 20% லாபத்தில் விற்கிறாரா? அப்ப 24,000க்கு 20% அப்படின்னா 4,800 ரூபாயா? இந்த 10%, 1% எல்லாம் தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட் பைக் அவர் எவ்வளவுக்கு வித்திருக்காருன்னா 28,800 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ரெண்டாவது பைக் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 30% நஷ்டத்துல வித்திருக்காரு. அப்ப இதுக்கு 30% அப்படின்னா 6,000 ரூபாயா? நஷ்டத்துல அப்படின்னா கழிக்கணும் இல்லையா? கழிச்சா ரெண்டாவது பைக் அவர் எவ்வளவுக்கு வித்திருக்காரு அப்படின்னா 14,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப ரெண்டையும் சேர்த்து அவரோட காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா 24,000 ரூபாய். சரி, 44,000 ரூபாயா? ரெண்டு பைக்கோட காஸ்ட் பிரைஸ் 44,000 ரூபாய். ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் எவ்வளவுக்கு வித்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 20, 30, 42,800 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ரெண்டையும் சேர்த்து. அப்ப பாருங்க, அவருக்கு நஷ்டமா லாபமான்னு பாத்தீங்கன்னா இங்க நஷ்டம் தான். ஏன்னா காஸ்ட் பிரைஸ் விட செல்லிங் பிரைஸ் கம்மி. எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,200 ரூபாய் குறைவா இருக்கு. அப்ப அவருக்கு இங்க 1,200 ரூபாய் நஷ்டம். ஓகேவா? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த மாதிரி கேள்விகள்லாம் டஃப் லெவல்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா படிச்சு பார்த்தா ஈஸியா நமக்கு தெரிஞ்ச ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புரிதல் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்தது பாருங்க. 1,200க்கு வாங்கிய ஒரு பொருளை பி கியூவுக்கு 15% லாபத்தில் விற்கிறார். இப்போ பி 1,200 ரூபாய் கொடுத்து வாங்கிய பொருளை கியூவுக்கு 15% லாபத்துல வித்துட்டாரா? அப்போ கியூக்கு ஒரு எவ்வளவு ரூபாயில வித்திருப்பாரா? 15% லாபமா? அப்ப இதுல 15% அப்படின்னா 120, ஒரு 60, 180, 1,380 ரூபாய்க்கு கியூக்கு வித்துட்டு இருப்பாரு. கியூ அத 1,380 ரூபாய் கொடுத்து வாங்கி இருப்பாரு. ஓகேவா? இப்ப கியூ ஆறுக்கு ரூபாய் 1,449க்கு விற்கிறார் அப்படின்னா கியூவின் லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. கியூ இத ஆறுக்கு 1,449 ரூபாய்க்கு வித்திருந்தால் இதுல கியூக்கு எவ்வளவு சதவீதம் லாபம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கியூ அத 1,380 ரூபாய் கொடுத்து வாங்கினாரு. எவ்வளவு லாபத்துக்கு வித்திருக்காரா? எவ்வளவு அதிகமா வச்சு வித்திருக்காருன்னு பாருங்களேன். ஒரு 69 ரூபாய் அதிகமா வச்சு வித்திருக்காரா? அப்ப இந்த 69 ரூபாய்ன்றது 1,380 ரூபாய்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொன்னா
இங்க இதுல கியூக்கு என்ன லாபம் சொல்லிடலாமா? மேல 69 பாருங்க. ஒரு முறை 2 0 20 முறையா 1/20 அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 5%. அப்ப இதுல கியூக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா 5% ப்ராஃபிட். ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆகும். நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் கேட்டா என்ன பண்ணிடுவோம் சொல்லிடுவோம். 1200 ரூபாய் கொடுத்து வாங்கிய பொருளை 15% லாபத்தில் விற்றால் விற்ற விலை என்னன்னு சொல்லி கேட்போம், கண்டுபிடிச்சிருவோம். இப்ப இதை வச்சு அடுத்த லெவல் ஓகேவா, இவர் இதை கொடுத்து வாங்கிட்டாரு, அப்ப 1449 ரூபாய் வித்து இருந்தால் இங்க லாப சதவீதம் என்ன? இப்ப இது இன்னொரு கொஸ்டின், இது காஸ்ட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ், அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி 2 கேள்விகள்லாம் மிங்கிள் பண்ணி கேட்பாங்களே கண்டி, புதுசா நமக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரியும், இதை பத்தின எந்த விஷயமும் நமக்கு தெரியாத மாதிரி எந்த கேள்வியும் வராது. அட்வான்ஸ் லெவலா இருந்தாலும் நம்ம பேசிக் லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு 2 விஷயம் 3 விஷயம் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்களே கண்டி, ஆனா நமக்கு தெரிஞ்சதாதான் இருக்கும், யோசிச்சா நம்மளால அழகா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கேள்வி, கடந்த வருடம் நீல் 2 கடிகாரங்களை வாங்கினார். இந்த வருடம் அவர் 2 கடிகாரங்களையும் ஒரு கடிகாரத்துக்கு 15,000 ரூபாய் வீதம் விற்றார். ஒரு கடிகாரத்தில் அவருக்கு 25% லாபம் கிடைத்தது, மற்றொரு கடிகாரத்தில் அவருக்கு ஓகேவா X%, ஓகே X% இழப்பு, ஓகேவா X% இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அவரது நிகர இழப்பு ரூபாய் 2000 என்றால் எக்ஸின் மதிப்பை காண்க. அப்ப அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீல் அப்படின்றவர் 2 கடிகாரங்களையுமே 15,000 கொடுத்துதான் வாங்குறாரு. ஓகேவா, ஒன்னுத்தோட செல்லிங் பிரைஸும் 15,000 தான், இன்னொரு கடிகாரத்தோட செல்லிங் பிரைஸ் விற்ற விலையுமே பாத்தீங்கன்னா 15,000 தான். ரெண்டுத்துமே வித்திருக்காரு. ஒண்ணு வித்ததுல அவருக்கு 25% லாபம் கிடைக்குது, இன்னொன்னு வித்ததுல ஏதோ பர்சன்டேஜ் ஓகேவா ஒரு X% லாஸ் நடந்திருக்கு. ஓவராலா இது 2 சேர்த்து வித்ததுல அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க 2000 ரூபாய் இழப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த X% என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப இந்த 15,000 வித்தார் இல்லையா, இது பாத்தீங்கன்னா 25% ப்ராஃபிட். அப்ப இந்த செல்லிங் பிரைஸ்ன்றது 125% இருக்குமா? முதல் கடிகாரத்தோட விற்ற விலை 25% லாபம் அப்படின்னா இந்த 15,000ன்றது 125% இருக்குமா? அப்ப இதை வச்சு முதல் கடிகாரத்தை அவர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு நம்மளால சொல்ல முடியும். 100% கண்டுபிடிச்சிடலாமா? 5 முறை 600ங்களா, திரும்பவும் இதை நம்ம 5ஆல் அடிச்சா 120, அப்ப 100% அப்படின்றது 12,000 ரூபாய். அப்ப முதல் கடிகாரத்தை அவர் பாத்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு, 15,000க்கு வித்திருக்காரு. அப்ப இங்க அவருக்கு ப்ராஃபிட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 3,000 ரூபாய் முதல் கடிகாரத்துல ப்ராஃபிட். ஆனா மொத்தமா 2ஐயும் சேர்த்து பார்க்கும்போது அவருக்கு 2,000 ரூபாய் நஷ்டமா. அப்ப இங்க வந்து லாபத்தை காட்டிலும் 2,000 ரூபாய் அவருக்கு அங்க இன்னும் நஷ்டமா இருக்கு. அப்ப இங்க மொத்தமா அவருக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் நஷ்டமா இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப புதுசா இருக்கும். இதை யோசிச்சுட்டா நம்மளால கண்டிப்பா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, இது பாத்தீங்கன்னா லாஸ், இது செல்லிங் பிரைஸ். அப்ப ஃபர்ஸ்ட் கடிகாரத்தை அவர் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னா 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா, அப்ப 20,000 ரூபாய்க்கு வாங்கின கடிகாரத்தை 5,000 ரூபாய் நஷ்டத்துக்கு வித்திருக்காரு அப்படின்னா அப்ப நஷ்ட சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ 20,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் அப்படின்றது நஷ்ட சதவீதம். அப்ப எவ்வளவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1/4. அப்போ 1/4 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 25%. அவருக்கு இங்க பாத்தீங்கன்னா 2வது கடிகாரத்தை விற்கும் போது லாஸ் நடந்திருக்கும். ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அதான் இருந்திருக்கு. ஓகேவா, அடுத்த கேள்வி. அடுத்தது, விகாஸ் 2 மேசைகளை ஒரு மேசைக்கு 504 என்ற விலையில் விற்கிறார். முதல் மேசையில் அவருக்கு 40% லாபம் கிடைக்கிறது, 2வது மேசையில் 40% நஷ்டம் கிடைக்கிறது. அப்படின்னா 2 மேசைகளின் மொத்த விலை என்ன? அப்ப 2 மேசையும் சேர்த்து அவர் எவ்வளவுக்கு வாங்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி கேள்வியை நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ்லயே பார்த்திருப்போம். 2 பொருட்களுடைய விற்ற விலை சமம். ஓகேவா, 2 பொருளையுமே வித்தது சமம். ஒண்ணு 40% லாபத்திலும் மற்றொன்று வந்து 40% நஷ்டத்திலும். இதே மாதிரி ஈக்குவல் பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஒண்ணு ப்ராஃபிட்டா இருக்கும், ஒண்ணு லாஸா இருந்துச்சு அப்படின்னா ஓவராலா இங்க 2 கடிகாரத்தையும் வித்ததுல 2 மேசைகளையும் வித்ததுல அவருக்கு நஷ்டம் தான் நடந்திருக்கும். எவ்வளவு சதவீதம் நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த 0 விட்டுட்டு 4 மட்டும் ஸ்கொயர் பண்ண சொல்லுவோம் இல்லையா, 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 16% வரும். அப்ப 16% இவருக்கு ஓவராலா பார்க்கும்போது என்ன இருக்கும்? லாஸ் நடந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு கடிகாரத்துக்குமே இங்க அவருக்கு 16% லாஸ் தான். சரியா? இல்ல அப்படின்னா 2ஐயும் சேர்த்து அவர் எவ்வளவுக்கு வித்திருப்பாரு அப்படின்னா 1,008 ரூபாய்க்கு வித்திருப்பாரா? அப்ப 2ஐயும் சேர்த்து 1,008 ரூபாய்க்கு வித்திருந்தாலும் அங்கேயுமே அது என்னன்னு பாத்தீங்கன்னா 16% லாஸ் தான்.
அப்ப 84% அப்படின்றதுதான் 1008 ரூபாயா இருக்கும். ஓகேவா? இப்ப இதுவே நமக்கு ரெண்டுத்தோட காஸ்ட் பிரைஸ் வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டுத்தோட காஸ்ட் பிரைஸ் என்ன எடுத்துக்கிறீங்க 100 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்ப இதை சால்வ் பண்ணா நம்மளோட ஆன்சர் வந்துருமா? ஒரு முறையா 84ன்றது மீதி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 16, 168ல 2 முறை இருக்கும். அப்ப 100ன்றது பாத்தீங்கன்னா 1200. ஓகேவா? அப்ப 2 மேசையோட வாங்கிய விலை அப்படின்றது என்னவா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் தான். இந்த கேள்வியை நீங்க எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? 504 ரூபான்றது விற்ற விலை, ஒண்ணுத்துல 40% லாபம் அப்படின்னா அப்ப 140% அப்படின்றதா ஃபர்ஸ்ட் கடிகாரத்தோட செல்லிங் பிரைஸா இருக்கும். அது 504 ரூபாய் அப்படின்னா அதனோட காஸ்ட் பிரைஸ் 100% என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த கடிகாரத்தோட விற்ற விலையுமே 504 ரூபாய் தான். அது 40% நஷ்டத்துல வித்திருக்காரு அப்படின்னா 60%ன்றது 504 ரூபாயா இருந்திருக்கும். அப்ப இந்த கடிகாரத்தோட வாங்கிய விலை என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அப்பவும் நீங்க 2 கடிகாரத்தோட மொத்த விலையும் சொல்லலாம். ஆனா கண்டிப்பா இங்க கொஞ்சம் டைம் ஆகும். அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது கண்டிப்பா யோசிங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். வா நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய பர்சன்டேஜோ ரெண்டாவது கொடுத்திருக்கக்கூடிய பர்சன்டேஜோ ஈக்குவல். ஒன்னு ப்ராஃபிட்டா இருக்கணும், ஒன்னு லாஸா இருக்கணும். அப்ப ஓவராலா பார்க்கும்போது அவருக்கு இங்க இருக்கக்கூடிய வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பை 100 பண்ணாலும் சரி, 40 ஸ்கொயர் 1600 பை 100 பண்ணும்போது 2 0 போயிடும். அப்ப 16% லாஸா இருக்கும். ஓவராலா ரெண்டையும் வித்து 16% லாஸ் அப்படின்னா ரெண்டுத்தோட விற்ற விலையுமே 84% தான். அப்ப 84% அப்படின்றது 1008 அப்படின்னா ரெண்டுத்தோட காஸ்ட் பிரைஸ் நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப 100ன்றது பாத்தீங்கன்னா 1200 இப்படின்னு கண்டுபிடிச்சாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளோட ஆன்சரை ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது ஒரு பையின் விற்பனை விலை 1050 ரூபாய், 1056 ரூபாய். அதனோட லாப சதவீதம் 20%. ஓகேவா? விற்பனை விலை ரூபாய் 800 என்றால் இழப்பு சதவீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ 1056 ரூபாய்க்கு விற்கும் போது 20% ப்ராஃபிட். அப்போ 120%க்கான அமௌண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா 1056 ரூபாய். இப்ப அதையே 800 ரூபாய்க்கு வித்தா இங்க எவ்வளவு லாஸ்ன்னு கேக்குறாங்க. அப்போ 800 ரூபாய்க்கு விற்கும் போது இது என்ன பர்சன்டேஜா இருந்திருக்கும் செல்லிங் பிரைஸ் சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த செல்லிங் பிரைஸ் 120% இந்த செல்லிங் பிரைஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லி கண்டுபிடிக்கணும். எப்பவும் போல இது ரெண்டு குறுக்கு பெருக்கல் பண்ணி 1056 கூட என்ன பண்ணிக்கலாம் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 800 into 120 divided by 1056. ஓகேவா? ஓகே, இது 8வது வாய்ப்பாட்டுல போகும் இல்லையா? ஒரு முறை, 3 முறை, 2 முறை. ஓகேவா? இந்த 100 அப்படியே வச்சுக்கலாம். முதல்ல இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? என்ன வாய்ப்பாட்டுல அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4வது வாய்ப்பாட்டுலயும் அடிக்கலாம், 6வது வாய்ப்பாட்டுலயும் அடிக்கலாம் இல்லையா? 20 இங்க பாத்தீங்கன்னா 2 2 இதையும் நம்ம அடிச்சோம் அப்படின்னா 10 11. ஓகேவா? இத 10 by 11 into 100ன்னு சொல்லலாமா? இது செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அப்ப கீழே இருக்கிறது காஸ்ட் பிரைஸ், மேல இருக்கிறது செல்லிங் பிரைஸ். அப்ப 11 பங்குக்கு வாங்கி 10 பங்குக்கு வித்திருக்காரு அப்படின்னா ஒரு பங்கு நஷ்டம். எவ்வளவுக்கு ஒரு பங்கு நஷ்டம்? 11 பங்குக்கு ஒரு பங்கு நஷ்டம். அப்ப லாஸ்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆகும்னா 1/11. 1/11க்கான பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 9.09%. இங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு நஷ்டம் நடந்திருக்கு. ஓகேவா? கண்டிப்பா இந்த கேள்விகள்ல முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு அமௌண்ட்டுக்கு விற்கும் போது 20% லாபம் அப்படின்னா இந்த செல்லிங் பிரைஸ்ன்றது 120%. அதுவே 800 ரூபாய்க்கு விற்கும் போது இங்க எவ்வளவு சதவீதம் நஷ்டம்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப 800ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அது 100 விட இது நீங்க மொத்தமா சால்வ் பண்ணா கூட உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கும். அது கண்டிப்பா 100 விட கம்மியா இருக்கும். 100க்கு அது எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே உங்களோட ஆன்சர் நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 100 விட கம்மியா இருக்குன்னா அது லாஸ்க்கு வித்திருக்காங்க, 100 விட அதிகமா இருக்குன்னா அது ப்ராஃபிட்டுக்கு வித்திருக்காங்க. அப்ப 100 விட எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான லாஸ்ட் பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஒருவர் ஒரு பொருளை வாங்கி 10% நஷ்டத்தில் விற்கிறார். அவர் அந்த பொருளை 30% குறைந்த விலையில் வாங்கி ரூபாய் 20 அதிக விலைக்கு விற்றால் அவருக்கு 40% லாபம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பொருளின் கொள்முதல் விலை என்ன? அப்ப அதனோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, அந்த பொருளை அவர் ஃபர்ஸ்ட் எவ்வளவுக்கு வாங்கினாருன்னு தெரியாது, 100 ரூபாய்க்கு வாங்கினாருன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதனோட ஸ்டார்டிங் காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய். ஓகேவா? அதை விற்கிறது பாத்தீங்கன்னா 10% நஷ்டத்துல விற்கிறாரு. அப்ப ஸ்டார்டிங்ல அதை எவ்வளவுக்கு வித்திருப்பாரு அப்படின்னா 90 ரூபாய்க்கு வித்திருப்பாரா. இப்ப அதை அவரு 30% குறைந்த விலைக்கு வாங்குறாரு. ஆமாவா? அப்போ ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு வாங்கினவர் இப்ப 30% குறைந்த விலைக்கு வாங்குறாருன்னா இப்ப எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னா 70 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இப்ப அவர் பாத்தீங்கன்னா வித்ததுல அவருக்கு மொத்தமா எவ்வளவு ப்ராஃபிட்னா 40% ப்ராஃபிட்டா.
அப்ப 70 ரூபாய்க்கு வாங்கி 40% ப்ராஃபிட்ல வித்திருப்பாருன்னா எவ்வளவுக்கு வித்திருப்பாருன்னா 70 ரூபாய்க்கு 40%, 28 98 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஓகேவா? ஆல்ரெடி 90 ரூபாய்க்கு வித்தாரு, இப்ப 98 ரூபாய்க்கு வித்திருக்காரு. எவ்வளவு அதிகமா வித்திருக்காரு? 8 ரூபாய் அதிகமா வித்திருக்காரு. அமௌண்ட்ல அவங்களே சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி வித்ததை விட இப்ப எவ்வளவு அதிகமா வித்திருக்காருன்னா 20 ரூபாய் அதிகமா வித்திருக்காரு. அப்ப இந்த 8 ரூபான்றதுதான் 20 ரூபாய் அப்படின்னா அதோட காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது 100. அப்ப 100% என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 முறை 5 முறைங்களா, 2 × 50 100. அப்ப இங்கேயும் இன்ட்டு 50 பண்ணோம்னா 5 × 50 250 ரூபாய். அப்ப அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 250 ரூபாய். ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, அங்கீத் ஒரு நாற்காலியை 25% நஷ்டத்தில் விற்கிறார். அதை ரூபாய் 900க்கு அதிகமாக விற்றால் அவருக்கு 5% லாபம் கிடைக்கும் அப்படின்னா 40% லாபம் பெற நாற்காலியின் விற்பனை விலை என்னவாக இருக்கும், விற்ற விலை என்னவா இருக்கணும்னு சொல்லி கேட்கிறார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 25% நஷ்டத்துல தான் விற்கிறாரு. 900 ரூபாய் அதிகமா வித்தா 5% லாபம் கிடைக்குமா? ஓகே, அப்ப அந்த 900 ரூபான்றது என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒண்ணு லாஸ் இன்னொன்னு ப்ராஃபிட்டா இருக்குன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அதுவே ரெண்டுமே லாஸா இருந்தா கழிச்சு எடுத்துக்கணும், ரெண்டுமே ப்ராஃபிட்டா இருந்தாலும் கழிச்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்குது ப்ராஃபிட், ரெண்டாவது இருக்குது லாஸா இருந்தா அப்போ ரெண்டு என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். ஒன்னு ப்ராஃபிட் ஒன்னு லாஸா இருந்தா கூட்டிக்கணும், ரெண்டுமே சேமா இருக்கு, ரெண்டுமே லாஸ்னா கழிச்சுக்கணும், ரெண்டுமே ப்ராஃபிட்னா கழிச்சுக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்வி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ரிப்பீட்டடான டைப் தான். ஓகேவா? இது ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. இது ஒவ்வொரு வருஷமும் SSC GDல கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தெரியலன்னா முதல்ல 25% நஷ்டத்துல வித்திருக்காருன்னா எவ்வளவு சதவீதத்துக்கு வித்திருப்பாரு அப்படின்னா 75%. ஃபர்ஸ்ட் அந்த பொருளோட செல்லிங் பிரைஸ் 75%. 900 ரூபாய் அதிகமாக்கி வித்திருந்தா 5% லாபம் கிடைச்சிருமா? அப்ப ரெண்டாவது அவர் வித்தது 105%. பாருங்க, அப்ப ரெண்டு செல்லிங் பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது 30%. அப்ப 30%க்கான அமௌண்ட் தான் காரணம். 75%க்கும் 105%க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் அவங்க அதிகமாக்கி வித்த 900 ரூபாய் தானே. அப்ப 30% அப்படின்றது 900 ரூபாயா இருந்தால் இப்ப 40% லாபம் வரணும்னா எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னா 140% விற்கணுமா? அப்ப 140% என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு முறை 30 முறையா, அப்ப 140 பெருக்கிக்கலாமா? 2 0 3 4 12 மீதி ஒரு 1 4200 ரூபாய்க்கு வித்திருந்தா அந்த பொருள்ல அவங்களுக்கு 40% லாபம் வந்திருக்கும். ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஒருவர் ஒரு பென்சிலை 30% லாபத்தில் விற்கிறார். அதன் விற்பனை விலையை 200 குறைத்தால் அவருக்கு 10% இழப்பு ஏற்படுகிறது. அப்ப பென்சிலின் ஆரம்ப விலை என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் 30% லாபம், 200 ரூபாய் குறைச்சு வித்திருந்தா அவருக்கு 10% லாஸ். அப்ப ஒன்னு ப்ராஃபிட் இன்னொன்னு லாஸா இருக்கா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்ப 40% அப்படின்றதுதான் 200 ரூபாய் அதோட ஆரம்ப விலை. ஓகேவா? வாட் வாஸ் தி இனிஷியல் செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி பென்சில்? பென்சிலின் ஆரம்ப விற்பனை விலை. அப்ப ஆரம்ப விற்பனை விலை அப்படின்னா 30% லாபமா? 30% லாபம் அப்படின்னா 130% வித்திருப்பாங்க. அதனோட மதிப்பு தான் நம்ம என்ன பண்ணணும், என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடிக்கலாமா? ஒரு முறை 5 முறைங்களா, அப்ப இன்ட்டு 130 பண்ணலாமா? 0 15 மீதி 1 6. ஓகேவா? அப்ப அதனோட ஆரம்ப விற்பனை விலை 650 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட விலையில் ஒரு மொபைலை விற்பதன் மூலம் 10% லாபம் ஈட்டுகிறார். அவர் அந்த மொபைலை 2 மடங்கு விலைக்கு விற்றால் லாப சதவீதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு குறிப்பிட்ட விலையில விற்கிறாரு, அதனால அவருக்கு 10% ப்ராஃபிட். ஓகே, அப்ப 100 ரூபாய்க்கு வாங்கி 10% ப்ராஃபிட் அப்படின்னா 110 ரூபாய்க்கு வித்திருப்பாரா? இப்ப அவர் அந்த மொபைலை 2 மடங்கு விலையில் விற்கிறார். அப்ப ஆல்ரெடி வித்ததை விட இப்போ டபுளா விற்கிறாரு. அப்ப ஆல்ரெடி 110 ரூபாய்க்கு வித்திருந்தால் இப்ப பாத்தீங்கன்னா 220 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இதுல அவருக்கு எவ்வளவு சதவீதம் ப்ராஃபிட்னு கேட்கலாம். இப்பவும் அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் மாறவே இல்லை, அதே 100 ரூபாய் தான். 100 ரூபாய்க்கு வாங்கி 220 ரூபாய்க்கு வித்தாரு அப்படின்னா அவருக்கு இங்க ப்ராஃபிட் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 120 ரூபாய் ப்ராஃபிட். அப்ப 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 120%. ஏன்னா 100 ரூபாய்க்கு நீங்க என்ன பர்சன்டேஜ் எடுக்கிறீங்க அதேதான். இப்ப 100 ரூபாய்க்கு 4ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்? 4%. 100 ரூபாய்க்கு 12 ரூபாய்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்? 12%. அப்ப 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 120%. இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி.
ஒருவர் 15 பேனாக்களை 100க்கு வாங்கி 13 பேனாக்களை 100க்கு விற்கிறார் அப்படின்னா லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, இது ஒரு சூப்பரான கேள்வி. இதுல 4 வேல்யூ இருக்கும். ஓகேவா, 4 வேல்யூஸ் இருக்கும். அந்த 4த்துல 2 வேல்யூ ரிப்பீட்டடா இருக்கும். ஓகேவா, இங்கேயும் 100 தான், அங்கேயும் 100 தான், மீதி இருக்கக்கூடிய 2 வேல்யூ தான் வேரி ஆயிருக்கு. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 15 பேனாக்கள்ல 100 ரூபாய்க்கு வாங்கி 13 பேனாக்களை 100 ரூபாய்க்கு வித்து இருக்காரு அப்படின்னா இங்க அவருக்கான லாபம் எவ்வளவு, லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க மேல இருக்கு இல்லையா, இங்க இருந்து இங்க கிராஸ் பெருக்கல் பண்ணுங்க. எப்பவுமே இந்த ஆங்கிள் பண்ணுங்க. 15 into 100 1500. இது அந்த பொருளோட செல்லிங் பிரைஸ். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எப்பவுமே செல்லிங் பிரைஸ். இங்க இருந்து இங்க கிராஸ் பெருக்கல் பண்ணும்போது காஸ்ட் பிரைஸ். அப்ப அந்த பொருளோட செல்லிங் பிரைஸ் 1500 ரூபாய். அதனோட காஸ்ட் பிரைஸ் 13 into 100 1300. அப்ப 1300 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னா அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டா மேல எவ்வளவு ப்ராஃபிட், கீழே காஸ்ட் பிரைஸ் தானே கொடுக்கணும். காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1300 ரூபாய். ஓகேவா, இன்ட்டு 100%. 2 0 அடிச்சலாமா? 200 13 டிவைட் பண்ணலாமா? ஒரு முறை, மீதி ஒரு 7ங்களா, 5 முறை வருமா 65, மீதி 5 டிவைடட் பை 13. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 15/13%. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா, ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு விற்பனையாளர் 15 பொருட்களை ரூபாய் 10க்கு வாங்கி 10 பொருட்களை ரூபாய் 15க்கு விற்கிறார். ஓகே, 4 வேல்யூஸ் இருக்கும். 2 வேல்யூ ரிப்பீட் ஆனா அதே மாதிரி நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இங்க மொத்தமாவே 15 10 10 15 தான் இருக்கு. இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ் பெருக்கல் பண்ணிக்கலாம். 15 பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 10 பொருளை 15 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னா அவரது லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்களா. அப்ப அவரோட செல்லிங் பிரைஸ், அவரோட காஸ்ட் பிரைஸா, காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய், செல்லிங் பிரைஸ் 225 ரூபாய். அப்ப எவ்வளவு ப்ராஃபிட், இங்க 125 ரூபாய் ப்ராஃபிட். அப்ப 100 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்திருந்தாருன்னா அவரோட லாப சதவீதம் என்னவா இருந்திருக்கும்? 100 ரூபாய்க்கு 125ன்றது 125% தான். ஓகேவா, அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ராஃபிட் 125%. கண்டிப்பா இந்த கேள்வி எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனா இதுக்கு இந்த மாதிரி மெத்தட் தான் போடணும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதை என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஈஸியா பண்ணிருக்கலாம். ஓகேவா, அடுத்த கேள்வி. மனோஜ் ரூபாய் 12க்கு 15 பென்சில்களை வாங்கி ரூபாய் 1.50 அப்படின்னு சொல்லி ஒரு பென்சிலை விற்கிறாரு அப்படின்னா பர் பென்சில். ஓகேவா, அப்போ ஒரு பென்சில் 1.5 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அவருடைய லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. லாஸ்ட் பார்த்த கேள்விக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா, இங்க ஒன்னொண்ணுமே வேற வேற வேல்யூஸ். இது ஒரு பென்சிலுக்கு தான். ஓகேவா, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 15 பென்சிலோட காஸ்ட் பிரைஸ் 12 ரூபாய், ஒரு பென்சிலோட செல்லிங் பிரைஸ் 1.5 ரூபாய். அப்படி இருக்கும்போது இங்க லாபம் நடந்திருக்கான். அந்த லாபம் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது 15 பென்சிலோட காஸ்ட் பிரைஸ், ஒரு பென்சிலோட செல்லிங் பிரைஸ் வச்சாலும் நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ஒரு பென்சிலோட காஸ்ட் பிரைஸ் என்ன, ஒரு பென்சிலோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு வச்சு நம்மளால சொல்ல முடியல. 15 பென்சில 12 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தார். ஒரு பென்சில் எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னா 12 / 15ன்னு சொல்லலாமா. இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும், 0.80 வருமா. 0.8 இல்ல 0.80 ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா, பாருங்களேன் 0.80 கொடுத்து வாங்கி 1.50 வித்திருக்காரு அப்படின்னா ஒரு பென்சில எவ்வளவு ப்ராஃபிட்னா இங்க 0.7 ப்ராஃபிட்டா, 0.7 ப்ராஃபிட்டா. அப்ப இங்க பாருங்களேன் ப்ராஃபிட் 0.7, செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 0.8. இங்க ரெண்டுத்துமே ஒரு ஸ்தானம் தானே முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப அது போயிடுமா. அப்ப 7/8 அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 87.5%. இதுமே பர்சன்டேஜ் டேபிள்ல படிச்ச பின்னம் தான், அதனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். தெரியல அப்படின்னா இன்ட்டு 100%. சால்வ் பண்ணாலும் உங்களோட ஆன்சர் 87.5% தான் வரும். ஆப்ஷன் பி. ஓகேவா, ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இது இப்போ ரீசெண்டா ஜிடில 2025ல கூட இந்த கேள்வி ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இப்ப பாருங்க 10 பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கி, ஓகேவா 10 பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கி 3 பொருளை 15 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னா அவரோட லாப சதவீதம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணா ஒரு பொருளோட காஸ்ட் பிரைஸ் என்ன, ஒரு பொருளோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, அப்ப ஒரு பொருளை இவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்காரு, ஒரு பொருளை இவ்வளவு வித்திருக்காரா, அப்ப இங்க அவருக்கு எவ்வளவு சதவீதம் லாபம் நடந்திருக்குன்னு சொல்லி பேசிக் மெத்தட்ல போட்ட மாதிரி கண்டுபிடிச்சா இந்த கேள்வி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா நம்மளோட ஆன்சரை சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது விற்பனை விலையில் சிராஜ் 32% லாபம் ஈட்டுகிறார். அடக்க விலையில் தோராயமான லாப சதவீதத்தை காண்க. கொஸ்டின்லாம் பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இது நம்ம படிச்ச பேசிக்கான மெத்தட் கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா,
சிராஜுக்கு லாபம் வந்து எதுல கிடைக்குதுன்னா விற்பனை விலையில் 32% லாபம். விற்பனை விலையில் 32% லாபம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 100ன்றது விற்பனை விலை செல்லிங் பிரைஸ், மேல இருக்கிறது ப்ராஃபிட். ஆமாவா? அப்போ 100 ரூபாய்க்கு வித்திருக்காரு, இதுல 32 ரூபாய் லாபம் அப்படின்னா அவரோட காஸ்ட் பிரைஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், செல்லிங் பிரைஸ் வந்து ப்ராஃபிட்டை கழிச்சா காஸ்ட் பிரைஸ் கிடைக்குமா? அப்ப 100ல 32 போச்சு அப்படின்னா 68 ரூபாய். அப்ப அந்த பொருள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 68 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. அப்ப காஸ்ட் பிரைஸ்ல அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? அடக்க விலையில் தோராயமான லாப சதவீதம். அப்ப லாப சதவீதம் அடக்க விலைக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அடக்க விலைன்றது 68 ரூபாய். 68 ரூபாய்க்கு 32 ரூபான்றது ப்ராஃபிட்டா இருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் இங்க ப்ராஃபிட், அதுவும் அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இன்ட்டு 100 கொடுத்துக்கலாமா? சரி, ஓகே. அந்த இன்ட்டு 100 நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? எத்தனை முறை வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 4 முறை வரும் இல்லையா? 4 முறை அப்படின்னா ஒரு 240, 272, 272 போச்சா 28, 48, 480ல எத்தனை 68 இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 8 முறை வருமா அப்படின்னா இல்ல, 7 முறை வருமானு பாருங்க. 7 6 42, 7 8 56, 476. கரெக்டா 7 முறை வருது. இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல போகும், ஜீரோல போகும். அப்போ தோராயமானு பாத்தீங்கன்னா எவ்வளவு சதவீதம் இங்க ப்ராஃபிட் அப்படின்னா 47% ப்ராஃபிட். எவ்வளவு சதவீதம் ப்ராஃபிட் அப்படின்னா 47%. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. இங்க டிஃபரெண்டா இருக்கக்கூடியது இந்த ஒரு விஷயம் தான். விற்பனை விலையில் 32% லாபம். அப்போ 100க்கு 32 ரூபாய் லாபம். இந்த 100ன்றது பாத்தீங்கன்னா எப்படி நம்ம காஸ்ட் பிரைஸாவே பிக்ஸ் ஆயிடுவோம். ஆனா இவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க விற்பனை விலையில் 32%. அப்ப கீழே கூடிய 100ன்றது விற்பனை விலை, இதுக்குதான் 32 ரூபான்றது ப்ராஃபிட். அப்ப காஸ்ட் பிரைஸ்ன்றதுக்கு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட்டை கழிச்சா காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அப்ப 100ல 32 கழிச்சிங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் 68 ரூபாய். அப்ப 68 ரூபாய்க்கு வாங்கி 32 ரூபாய் லாபம் வச்சு வித்திருந்தால் அப்ப 68 ரூபாய்க்கு 32 ரூபான்றது எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 47%. ஓகேவா? சரி, ஓகே. அட்வான்ஸ் லெவல்ல இதுக்கான கேள்விகள் வரைக்கும் பார்த்திருக்கோம். நிஜமாவே ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா கஷ்டமா தான் இருந்திருக்கும். 1க்கு 2 முறை 3 முறை கவனிங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேள்விகள் கிளாஸஸ்ல போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பேசிக் லெவல் பார்த்தவங்களுக்குமே கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். அதை 1க்கு 2 முறை 3 முறை கத்துக்கும் போது இந்த மாடலுமே நமக்கு பேசிக் மாடல் மாதிரி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் எக்ஸாம்ல கேட்டால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன் இதுல மட்டும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப முக்கியம். 2ல இருந்து 3 4 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. அப்ப கண்டிப்பா இந்த லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் இந்த ஏரியால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதே சமயம் இது மற்ற டாபிக் எல்லாம் விட ஈஸியான டாபிக் தான். இதை டஃபா கேட்டாலுமே கண்டிப்பா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் கத்துக்கிட்டா மட்டும் போதும். அதுக்காக தான் பார்த்திருக்கோம். புரியல அப்படின்னா புரியலன்னு வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஓகேவா? இது எல்லாமே ரிப்பீட்டட் கிடையாது. ஆனா ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு கேள்விக்காக தான் பார்த்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.